இன்னைக்கு நம்ம ஸ்க்ரீன்மேட் சேனலில் டைரக்டர் பிரேம் குமார் இயக்கத்தில் வெளிவந்திருக்க மெய்யழகன் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இந்த படத்தோட ஒன்லைன் என்னென்னு பார்ப்போம். அரவிந்த் சாமி அவரோட தங்கச்சி கல்யாணத்துக்காண்டி சென்னையிலேருந்து தஞ்சாவூருக்கு வராரு. அப்போ கார்த்தியை மீட் பண்ணுறாரு. அவரோட அன்பு தொல்லை தாங்க முடியாமல் அன்னைக்கு நைட்டே அந்த இடத்த விட்டு கிளம்பலான்னு பார்க்குறாரு. ஆனால் அன்எக்ஸ்பெக்டடாக அவர் வீட்லேயே தங்குற மாதிரி ஆயிடுது. இதுக்கடுத்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த படத்தோட கதையே. இந்த படத்தில் கேஸ்டிங்கை பொறுத்தளவுக்கு கார்த்தியோட பேரா ஸ்ரீதிவ்யாவும் அரவிந்த் சாமியோட பேரா தேவதர்ஷினியும் இவங்கெல்லாம் ரொம்ப நல்லாவே நடிச்சிருந்தாங்க. இது போக ராஜ்கிரண், இளவரசன், கருணாகரன் இவங்கெல்லாம் சின்ன ரோல் தான் பண்ணியிருந்தாங்க. அதை அவங்க ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் டீனேஜ் அரவிந்த் சாமியை காமிச்சிருப்பாங்க. அவரோட ஃபேமிலி சுச்சுவேஷனால் வீட்டை விற்றுட்டு தஞ்சாவூர்லேருந்து சென்னைக்கு போவாங்க. அந்த சீன்லாம் ரொம்ப நல்லாவே காமிச்சிருப்பாங்க. சொந்த ஊரை விட்டு பிரிஞ்சு வெளியூருக்கு போனால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராகவே காமிச்சிருப்பாங்க. அது 1996 நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த சீன்லேருந்து கட் பண்ணால் 2018 அவரோட தங்கச்சி கல்யாணத்துக்காண்டி திரும்ப சென்னையிலேருந்து தஞ்சாவூருக்கு 22 வருஷம் கழித்து வராரு. அப்போ கார்த்தியை மீட் பண்ணுறாரு. அவரோட அன்பு தொல்லை தாங்காமல் அவரை அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஃபோன் நம்பர் கேட்டால் தப்பாக கொடுக்குறாரு. அன்றைக்கி நைட்டே அந்த இடத்த விட்டு கிளம்பலான்னு பார்த்தாலும் அதுவும் ஃபெயிலியர் ஆகிடுது. அதனால் கார்த்தி வீட்லேயே அன்றைக்கி நைட் ஸ்டே பண்ணுறாரு. அரவிந்த் சாமி எப்போல்லாம் கார்த்தியை பற்றி தெரிஞ்சுக்கலான்னு ட்ரை பண்ணுறாரோ அது எல்லாமே ஃபெயிலியரில் தான் போச்சு. அன்றைக்கி நைட்டு அவங்க ஃபுல்லாக பண்ண கான்வர்சேஷன் தான் இந்த படத்தோட முழு கதை. படத்தோட பாசிட்டிவ் என்னென்னா மியூசிக்கே ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணிடுச்சு. ஏன்னா ஒவ்வொரு சிங்கிள் எமோஷனையும் அந்த சீனை விட ஒரு படி மேலே எலிவேட் பண்ணி கொண்டு போயிருந்தார் கோவிந்த் வசந்தா. இது போக கொடுத்த எல்லா ரோல்ஸையும் எல்லாருமே ரொம்ப நல்லாவே நடிச்சிருந்தாங்க. எஸ்பெஷலி கார்த்தி ரொம்ப நல்லாவே நடிச்சிருந்தார். ஸ்ரீதிவ்யாவுக்கு கொடுத்த ரோல் சின்னதாகவே இருந்தாலும் அவர் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. ஆனால் செகண்ட் ஹாஃப் நம்ம பொறுமையை கொஞ்சம் சோதிக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா படம் ஃபுல்லாக அவங்க பண்ணுற கான்வர்சேஷனில் நிறைய எபிசோட்ஸ் வருது. ஜல்லிக்கட்டாக இருக்கட்டும், ராஜராஜ சோழன், ஸ்டெர்லைட், ஈழம், ஒரு சைக்கிள் வச்சு ஒரு எமோஷன்ஸ் வருது. இதெல்லாம் நல்லா இருந்தாலும் 2-3 இது கட் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. படத்தில் அரவிந்த் சாமி அவரோட தங்கச்சிக்கு கிஃப்ட் கொடுக்குற மாதிரி ஒரு சீன் இருந்துச்சு. அந்த சீன் கொஞ்சம் லாங்காக இருந்தாலும் உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு. படத்தில் கார்த்தியோட கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்தாலும் 2-3 இடத்துல மிக யதார்த்தமான கேரக்டராக மாறிடுச்சு. கிளைமேக்ஸ் நோக்கி கதை நகரும்போது கார்த்தியோட பேரை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்லப்படுது. அது ஃப்ளாஷ்பேக்காகவே இருந்தாலும் கொஞ்சம் லாங்காக இருந்துச்சு. கமல்ஹாசன் பாடிய யாரோ இவன் யாரோ அந்த பாட்டு அந்த சாங் பிளேஸ்மெண்ட் அந்த சீனுக்கு அது தேவையில்லாத மாதிரி இருந்துச்சு. மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு அரவிந்த் சாமியோட கேரக்டர் ஃபுல்லாக ஸ்டடி பண்ணுற மாதிரியும், தெளிந்த நீராட கேரக்டர் மாதிரி கார்த்தியும் அரவிந்த் சாமியும் கான்வர்சேஷனில் அவரோட குட் பாஸ்டெல்லாம் ரீகால் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. நீங்கள் ஒரு கான்வர்சேஷன், மெலோ ட்ராமா, ஸ்லோ பேஸ்டு மூவிஸ்லாம் பார்ப்பீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். இந்த படம் இப்போ தேட்டர்ஸில் ஓடிக்கிட்டு இருக்கு. போய் பாருங்கள். தேங்க்யூ.